ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம 30வது நாள் கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் 30வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 30வது நாள் கிளாஸில் நம்ம என்ன இதுவரைக்கும் பார்த்தோம், அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு ரீகால் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து 30வது கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியல, ஆனால் செயல் மட்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த நடந்த செயலை மட்டும் சொல்லணும்னா எந்தெந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது வந்து ஒரு ஆமு, ஈஸு இல்லைனா ஆர், இது கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு செயல் நடக்குது, சரிங்களா, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லும். சரிங்களா, இப்போ பாருங்களேன், கவிதை இயற்றப்படுகிறது. The poem is written. The poem is written. is written அப்படின்னு வந்துச்சுனாவே அதான் ஆமி, ஈஸு, ஆர், இது கூட வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தாவே ஒரு செயல் நடைபெற்று இருக்கிறது, தற்போது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த செயலை செஞ்சவங்கள யாருன்னு சொல்லாது. அதே மாதிரி வாசு, வேர் கூட வாசு இல்லைன்னா வேர் இந்த வார்த்தை கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்துச்சுன்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லும். ஆனால் அந்த செயலை செஞ்சவங்க யாருன்ட்டு சொல்லாது. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்களேன், ஆமி, ஈஸு, ஆறு, அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி வாசு, வேறு, அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ ஆமி, ஈஸு, ஆறு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செஞ்சால் இப்போது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வேறு, இது கூடலாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடுத்த வார்த்தையை சேர்ந்துச்சுன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சது, நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வி ஆர் இன்வைட்டட், ஆர் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் சேர்ந்துருக்கு. அதாவது இன்வைட்டட் மூணாவது காலத்தில் வரக்கூடிய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ அப்போ வி ஆர் இன்வைட்டட்னா நாங்கள் இன்வைட் பண்ணப்பட்டிருக்கோம், அதாவது எங்களையும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வி ஆர் இன்வைட்டட் அப்படின்னா நாங்களும் எங்களுக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு, எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் யார் இன்வைட் பண்ணான்னு சொல்லவே இல்லை. சரிங்களா, வி ஆர் இன்வைட்டட். நான் என்ன சொன்னேன், அப்படி யாருன்னு சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா பை போட்டு அதில் யாரோ அவங்கள சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரியா, ஓகே. அதுக்கு அடுத்த இது வந்து மை ஜுவல்ஸ் வேர் ஸ்டோலன். என்னோடய நகையெல்லாம் திருத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இங்கே பாருங்கள், வேர் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்திருக்கு. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன் அப்படின்னு வரும். அப்போது என்னோடய நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு, எந்த பையில் திருட்டிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்லாம் அழுவாங்கள்ல டிவியில், நியூஸ் சேனலில். என் நகையெல்லாம் 10 பவுனு நகை, 2 கிராம் வெள்ளி, 1 கிராம் வெள்ளி, இன்னும் வச்சுருந்த ரொக்கமாக வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிட்டானுங்களே, திருட்டு பசங்க, எவன் தான் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே, என் நகையெல்லாம் திருடு போயிடுச்சே. அப்போ என் நகையெல்லாம் திருடு போயிடுச்சே அப்படின்ட்டு வந்த வார்த்தை வருதில்ல, அப்போ யாருன்னு சொல்லல பாருங்கள். இவன் என் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் நகையெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுதான் ஒரு செயலை மட்டும் சொல்லுது, என்ன செயல் நடந்திருக்கோ அதை மட்டும் சொல்லுது, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரணுன்னா அது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கியத்தில் ஹேவ் பீனு இல்லை ஹேஸ் பீன் கூட இன்னொரு கண்டிஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவோ இல்லை கடந்த காலத்துலேயோ ஒரு செயலை வந்து நாம் வந்து நடந்திருக்க செயலை பற்றி பேசணும், அதாவது யார் செஞ்சாங்கன்றதை பற்றி சொல்லாமல் செயலை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து ஆமி, ஈஸு, ஆறு, அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைன்னா வாசு, வேறு, அதுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்து சொல்லலாம்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேவ் பீனு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைன்னா ஹேஸ் பீனு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வாக்கிய அமைப்புகள் என்னவாக அமையும், என்னத்தை அது சொல்லுது, எந்த மாதிரியான அர்த்தத்தை அது கொடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஹேவ் பீன், ஹேஸ் பீன் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரி அர்த்தத்தை அது கொடுக்குறது. நம்ம ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே பார்த்தோம். வெறும் ஹேவ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தால் என்ன மீனிங், வெறும் ஹேஸ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தால்
என்ன மீனிங் அப்படின்னு நான் ஆல்ரெடி கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? கிளாஸ் எடுத்து பாருங்கள். மை கீ ஹேஸ் பீன் ஸ்டோலன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது என்னோடய நகையெல்லாம் திருடு போயிடுச்சின்றதை தவிர என்னோடய நகையெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும், என்னோடய நகையெல்லாம் திருடு போய்விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லைன்னா திருடப்பட்டு இருக்கிறது, என்னுடைய நகையெல்லாம் திருடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஹேஸ் பீன் ஸ்டோலன்னா ஒரு செயல் வந்து ஆரம்பித்து இப்போ நடந்து முடிஞ்சு அது ப்ரெசன்ட் கூடயே டச்சில் இருக்குதுன்னு அர்த்தம். ஹேஸ் பீன் ஸ்டோலன்னா நகையெல்லாம் திருடப்பட்டு இருக்கிறது. ஹேஸ் பீன் ஸ்டோலன்னா திருடப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். திருடப்பட்டது அப்படின்றதுக்கும் மை ஜுவல்ஸ் வேர் ஸ்டோலன் அப்படின்றதுக்கும் மை ஜுவல்ஸ் ஹேஸ் பீன் ஸ்டோலன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹேஸ் பீன் ஸ்டோலன்னா இல்லை ஹேவ் பீன் ஸ்டோலன் அப்படின்னா ஒரு செயல் தற்போது நடத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது ஐ ஹாவ் நாட் பீன் இன்வைட்டட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஐ ஹாவ் பீன் இன்வைட்டடுக்கும் ஐ ஹாவ் நாட் பீன் இன்வைட்டடுக்கும் ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட் அப்படின்னு கேட்டால் என்ன அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸை பாருங்களேன், செயல் செஞ்சவர் முன்னாடியே இருக்கார். சரிங்களா? ஆனால் இந்த சென்டென்ஸ்லாம் செயல் செஞ்சவர் இல்லை, வேறு யாரும் இருக்காங்க. சரிங்களா? அப்போது ஐ ஹாவ் நாட் பீன் இன்வைட்டட்னா என்ன அழைத்திருக்கவில்லை, என்ன வந்து அவங்க இன்வைட் பண்ணலன்னு அர்த்தம். என்ன இன்வைட் பண்ணலை. ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட்னா என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட்னா ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட்னா நான் இன்வைட் என்ன அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் இன்வைட் கூப்பிட்டு இருக்கேன், என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்னை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஹேவ் நாட் பீன் இன்வைட்டட்னா என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட்னா என்ன அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ கூப்பிட்டு அப்படின்றது ஒரு செயல், இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு செயல். அப்போ 2 செயல் வருது. அப்போ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்தாலே 2 செயலை குறிக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வெர்பு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஹேவ் பீன் பக்கத்தில் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளோ இல்லை ஹேஸ் பீன் பக்கத்தில் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளோ வந்ததுன்னா இப்போது ஒரு செயல் செய்யப்பட்டு உள்ளது. இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செய்யப்பட்டு உள்ளது. அதுதான் ஐ ஹாவ் பீன் இன்வைட்டட்னா நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நடந்த செயலை இப்போது சிறிது காலத்துக்கு முன் பார்த்துருப்பீர்கள். இப்போ பாருங்களேன், இது வேற எங்கேயாச்சும் வந்துட்டுன்னா ஆற்றுல செம்ம தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காலையிலே பாருங்களேன், இப்போ ரொம்ப மழை பெஞ்சிருந்ததா, அப்போது ஆற்று பக்கமாக ஒரு சில பேர் ஆற்று பக்கத்துலேருந்து வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களை பார்த்து ஆற்று பக்கம்லாம் போகாத, ஆற்றுல செம்ம தண்ணி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி செம்ம தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்களா, ஆற்றுல செம்ம தண்ணி வந்திருக்குன்னு சொல்லும்போது வந்த தண்ணி இன்ன வரைக்கும் அங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னு சொல்கிற போதுக்கு இங்கே வந்து
அப்போ இது ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்துச்சா, எப்போ வந்துச்சுன்னு கேட்கலாம். ஆனால் ஆற்றுல செம தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்த தண்ணி அங்கே தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம திரும்பி எப்போ வந்துச்சுன்னு கேட்க முடியாது. சரிங்களா? அப்போது ஆற்றுல செம தண்ணி வந்திருக்குன்னு சொன்னால் அது அந்த சென்டென்ஸுக்கும் இல்லைன்னா ஆற்றுல தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது நடந்த செயலை இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வரும். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, இப்போது நடக்கிற ஒரு செயலை பற்றி சொல்லும், நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயலை பற்றி சொல்லும். அதுதான் வந்து ஹேவு இல்லைன்னா ஹேஸு, அதுக்கும் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்மு. பாருங்க, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் என்ஜினியரிங்னா நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நடந்த செயலை பார்த்துருப்பீங்க. இப்போ நடந்த செயலை ஒரு சில செயலை பார்த்துருப்பீங்க, அது அப்படியே வந்து சொன்னீங்கன்னா அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து உடஞ்ச கண்ணாடி அப்படின்னு இருக்குது. அப்போ உடஞ்ச கண்ணாடி எங்கே பார்த்துருப்பீங்க? கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்லும்போது கண்ணாடி பார்ப்பீங்க. அப்போ கண்ணாடி இன்னும் 2-3 பேர் வந்து கேட்டாலுமே கண்ணாடி உடஞ்சிருக்கு, எப்போ உடஞ்சிருக்குன்னா இப்போ தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அயன் பண்ணி வைக்கப்பட்ட துணியெல்லாம் இருக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணியாச்சா? அயன் பண்ணி நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது புதிய செல்ஃபோன், புதிதாக வாங்கிய செல்ஃபோன் இப்போது அது உங்ககிட்டே இருக்கும். அது உங்ககிட்டயே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், இப்போது நான் செல்ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அயன் செய்து வைக்கப்பட்ட துணிகள் வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு ஆமாம் அயன் செய்து வைக்கப்பட்ட துணிகள் வந்து எல்லாமே என் பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து உடைந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க. அப்போ வந்து திடீர்னு காலைல ஒரு 6 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்குது, என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு ஏதோ ஒரு ரீசனால். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இப்போ உடைந்த கண்ணாடினா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, கார் நின்றுக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த காரை போயிட்டு 2-3 பேர் பார்க்குறீங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது ஐயோ கார் கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்க. கார் கண்ணாடி உடஞ்சிதுன்னா சொல்லுவீங்க, உடஞ்சி இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ உடஞ்சது இன்னும் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை ரிப்பேர்க்கெலாம் எதுவும் கூட்டு போகலன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கிளாஸ் ஹேஸ் ப்ரோக்கன் அப்படின்ட்டுருக்கு. வி பாட் எ நியூ ஃபோன் அப்படின்ட்டு. ஓகே, அப்போனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போது இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில். இப்போ கிளாஸ் ஹேஸ் ப்ரோக்கன், இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் தப்பாக எழுதியிருக்கேன். என்னென்னா கிளாஸ் ஹேஸ் பீன் ப்ரோக்கன் அப்படின்னு தான் வரணுமே தவிர ஹேஸ் ப்ரோக்கன்னு வரக்கூடாது. சரிங்களா? இப்போ ஹேஸ் ப்ரோக்கன்னு வரவே கூடாது. அப்படி ஹேஸ் ப்ரோக்கன் வந்துச்சுன்னா இந்த செயலை செய்யக்கூடிய நபர் ஒருத்தரும் சப்ஜெக்டாக ஒரு நபர் இருக்கணும். சரிங்களா? வி ஹேவ் பாட் எ நியூ ஃபோன் அப்படின்னு இருக்கு. வி ஹேவ் பாட் நியூ ஃபோன் அப்படின்னா வி ஹேவ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பக்கத்துலேயே வந்துச்சுன்னா நம்ம வந்து வி ஹேவ் பாட் நியூ ஃபோன் அப்படின்னா நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம வந்து இங்கே பாருங்களேன், கிளாஸ் ஹேஸ் ப்ரோக்கன் இருக்குது. இது எப்படி வந்திருக்கணும் கரெக்டான சென்டென்ஸ்னா ஐ ப்ரோக் த கிளாஸ் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ஐ ப்ரோக் த கிளாஸ் அப்படின்னு இருக்கணும். ஆனால் நாங்கள் மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ ஐ ப்ரோக் த கிளாஸ்னால் நான் அந்த கண்ணாடியை உடைச்சேன் அப்படின்னு அர்த்தம், கிளாஸை உடைச்சேன் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து நீங்கள் அந்த உடைச்சதை நான் சொல்லாமல் வெறும் செயலை மட்டும் சொன்னீங்கன்னா கிளாஸ் ஹேஸ் பீன் ப்ரோக்கன் அப்படின்னா
அந்த கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளது. அப்போ உடைக்கப்பட்டுன்றது ஒரு வெர்பு, உள்ளது அப்படின்றது ஒரு வெர்பு. சரிங்களா? உடைக்கப்பட்டு உள்ளது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2 வெர்பு இல்லைங்க, உடைக்கப்பட்டு இருக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மீனிங் என்னென்னா, கிளாஸ் ஹேஸ் பீன் ப்ரோக்கன் அப்படின்னா கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது வி ஹேவ் பாட் எ நியூ ஃபோன் அப்படின்னா நாங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வெறும் செய்தியை மட்டும் சொல்லணும்னா நியூ ஃபோன் ஹேஸ் பீன் பாட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நடந்த செயலை சிறிது காலத்துக்குள்ளே இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு செயல் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்லலாம். அந்த மாதிரி கேஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொன்னால், பார்த்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுதுன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி நடந்த செயலை வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயலை பார்த்துருப்பீங்க, அதையும் நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் சொல்லலாம். சரிங்களா? கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது உடைந்த கண்ணாடினா இந்த கண்ணாடி இப்போ தான் உடஞ்சிருக்கோம். உடனே நீங்கள் வந்து என்ன வந்து சொல்லுவீங்க, ஐயோ கண்ணாடி உடஞ்சிருச்சுப்பா, ஆமாப்பா கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது அயன் செய்து வைக்கப்பட்ட துணி ஒரு டைமில் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் வச்ச துணியை பார்க்குறீங்க, துணியெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அயன் பண்ண துணியெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அப்போ இப்போ தான் பார்த்த செயல் அது எப்பப்பெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற செயல் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் பார்த்துட்டு வரோம். அது கூட பேசிவ் வாய்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். ப்ரெசென்ட்டில் பேசிவ் வாய்ஸ் எப்படி வரும், பெர்ஃபெக்ட்டில் பேசிவ் வாய்ஸ் எப்படி வரும்னு பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்து அந்த ஒரு செயலை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த செயல் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆமையா இப்போ தான் பார்த்துட்டு வரேன், காரோட கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளது. அப்போ கண்ணாடி உடைஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் த கிளாஸ் ஹேஸ் பீன் ப்ரோக்கன் அப்படின்னா கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஆமாயா இப்போ தான் பார்த்துட்டு வரேன், கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளதுன்னா த கிளாஸ் ஹேஸ் பீன் ப்ரோக்கன். அப்போ ஹேஸ் பீன் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? அதே மாதிரி ஜஸ்ட் ஐ ஹாவ் ப்ரோக் த கிளாஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ தாங்க நான் ஒரு கண்ணாடியை உடைச்சேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு கண்ணாடியை உடைச்சோம். ஜஸ்ட்டு ஐ ஹாவ் ப்ரோக்கன் த கிளாஸ்னால் நான் இப்போ தான் ஒரு கண்ணாடி உடைச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன சொல்லக்கூடாது, இந்த கண்ணாடி உடைச்சதை அப்புறம் டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டாங்க, யார் கண்ணாடி உடைச்சேன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களை சொல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, கிளாஸஸ் ஹேவ் பீன் ப்ரோக்கன்னா எனக்கு தெரியலங்க ஆனால் கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சார் கிளாஸஸ் ஹேவ் பீன் ப்ரோக்கன்னா கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்களேன், போஸ்ட்மேன் ஹேஸ் டெலிவர்ட் த லெட்டர். போஸ்ட்மேன் தான். அப்போ இந்த செயலில் யாரை பற்றி போகிறோம், போஸ்ட்மேன் பற்றி போகிறோம். போஸ்ட்மேன் என்ன செய்யற, டெலிவர்ட் பண்ணுறாரு என்ன லெட்டரை. போஸ்ட்மேன் ஹேஸ் டெலிவர்டு, ஹேஸ் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அது வந்து அந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு இருக்கும். ஹேஸ் பக்கத்தில் இல்லை ஹேவ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அந்த செயலை செய்தவங்க யாருன்னு தெரியாது, சரியாக இருக்க மாட்டாங்க அவங்க. இப்போ ஹேஸ் டெலிவர்டுன்றது வந்து ஹேஸ் பீன் டெலிவர்டு. அப்போ ஹேஸ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது வந்து இப்போது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்குன்றதையும், ஹேஸ் பீன் டெலிவர்டுனா செயல் மட்டும்தான் நடந்து முடிஞ்சிருக்கு, அது செஞ்சவங்க யாருன்னு தெரியலன்னு அப்படி அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஐவி யூதே வந்து ஹேவ் கூடயும் ஹிஷி இட்டு ஹேஸு கூடயும் வரும். அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கெங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய வெர்பு படிக்கும்போது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.